ரோட் ஷோவை வந்து அவர் தவிர்ப்பது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இவ நீங்கள் சொல்கிறது சரியான தகவல்னா, மைதானங்கள் பெரிய கிரவுண்ட்ஸில் நல்ல ஒரு பரந்துபட்ட இடத்துல மேடை அமைச்சு, அங்கே வந்து மக்களை எல்லாரையும் வர வச்சு, உரிய வசதிகள்லாம் பண்ணி, அவங்கள உட்கார வச்சு, நிற்க வச்சு இல்லை உட்கார வச்சு, அதுக்கான ஏற்பாடுகள் அந்த இதெல்லாம் தேவைப்பட்டால் மேற்கூரை கூட போடலாம். அது போடுறதுக்கு வாய்ப்பு இருந்தா. ஏன்னா, இப்போ வந்து குளிர்காலம் தாங்க. அதனால் இப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் கரூர் அதெல்லாம் நடக்கும்போது கடுமையான வெயிலுங்க. 40 டிகிரி கரூரில் வந்து மயங்கி விழுந்ததுக்கு ஈவன் இறப்புக்கு கூட இது ஒரு காரணமாக இருக்கலான்னு ஒரு ஒரு சில ஏஜென்சிஸ் வந்து ஆய்வு பண்ணி சொல்லியிருக்காங்க. அதாவது மூச்சு திணறல் வந்ததுக்கு இதுக்கெல்லாம் காரணம் எக்ஸாஸ்ட் ஆகியிருக்காங்க ரொம்ப வெப்பத்தாலன்னு கூட சொல்கிறாங்க. அதனால் கூடுமான வரை மேற்கூரை வந்து போட்டால் நல்லது. ஆனால் இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஆகுங்க. சில மணி நேர பரப்புரைக்காக ஒரு கட்சி இவ்வளோ செலவு பண்ணோன்னா, ஆளுங்கட்சிக்கிட்ட நிறைய பணம் இருக்குது. இல்லை அவங்க கை காட்டினாங்கன்னா, இப்போ மதுரையில் பொதுக்குழு நடத்தினாங்க பாருங்கள். அதை ஒரு கிரானைட்டு சட்டவிரோதமாக கிரானைட் பண்ண ஆள் தான் அதெல்லாம் எடுத்து பண்ணியிருக்காரு. அது மாதிரி இன்றைக்கி தாவேக்காவுக்கு கை காட்டினா எடுத்து செய்கிறதுக்கு ஆள்லாம் இருக்காங்கன்னு நான் நினைக்கல. அப்போ அவங்க வந்து லிமிட்டட் ரிசோர்ஸை வச்சுக்கிட்டு அவங்க கொஞ்சம் போதுமான முன்னேற்பாடுகள் எச்சரிக்கையோடு இருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் இந்த ஐடியா கரெக்டு தான். மக்களை சந்திக்கிறது, அது நேரடியாக பொதுக்கூட்டத்தில் அவர் பேசுகிறது, இது பெஸ்ட் ஆப்ஷன். பட் ஹெலிகாப்டரை பற்றிலாம் எனக்கு தெரியாது. ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காங்க, ஒப்பந்தமே போட்டார் ஹெலிகாப்டர்லாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது உண்மைதானா, சரியான தகவலான்னு இன்னும் எனக்கு தெரியல.